வணக்கம் தோழிகளே. நம்ம இன்றைக்கி க்ரோச்சட் பேட்டர்னோட 7th இது பார்க்க போகிறோம். 7th பேட்டர்ன் பார்க்குறோம். இதுக்கு இந்த ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு 5ஆம் நம்பர் நீடில், அதாவது 3.3 மில்லிமீட்டர் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு 41 செயின் போட போகிறேன். 41 செயினில் லாஸ்ட் இருக்க 4 செயினை விட்டுட்டு பேஸுக்காக நம்ம எடுக்கிற செயின் 37 செயின் எடுக்கிறோம். பாருங்கள், செயின் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பவும் போல் செயின் போடுங்க. ஃபஸ்ட்டு பேஸுக்கு 37 செயின் வரணும். அது கூட எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டு ஒரு க்ரோச்செட்டுக்கு பதிலாக, ஒரு டபுள் க்ரோச்செட்டுக்கு பதிலாக நம்ம போடுறது தான் 4 செயின் கடைசி போடும்போது பாருங்கள். இப்போது 37 செயின், இந்த மாதிரி 37 செயின் போட்டுக்கோங்க. 37 + 4 41 செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதில் 4 செயினை ஸ்கிப் பண்ணுறோம். 4 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 5ஆவது செயினில் என்ன பண்ணுறோன்னா டபுள் க்ரோச்செட் போட ஆரம்பிக்கிறோம். நீடில் ஒரு டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் செயினில் என்ன பண்ணணும், நம்ம த்ரெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 த்ரெட் வழியாக நீடில் எடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் த்ரெட் எடுத்து 2 த்ரெட் வழியாக நீடில் வெளியே எடுக்கணும். இதுதான் டபுள் க்ரோச்செட். இந்த மாதிரி டபுள் க்ரோச்செட் நம்ம 37 க்ரோச்செட் போடணும். நம்மளுக்கு பேஸுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கோம், 37 செயின் பேஸுக்கு எக்ஸ்ட்ரா 4 செயினாக ஸ்கிப் பண்ண 4 செயின் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஒரு டபுள் க்ரோச்செட்டாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி டபுள் க்ரோச்செட் போடுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணனா, இந்த லைன் ஃபுல்லாக இதில் நம்ம எத்தனை செயின் பேஸுக்கு இருக்கோ அத்தனை செயினுக்கும் நம்ம டபுள் க்ரோச்செட் போடுறோம். மொத்தம் 37 டபுள் க்ரோச்செட் போடுறோம். இது நம்ம இந்த பேட்டர்னோட பேஸாக தான் இருக்கும். இது மாதிரி கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. டபுள் க்ரோச்செட் இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. 37 க்ரோச்செட் போட்டிருக்கேன், அதாவது டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ 2வது ரோக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த பேட்டர்னை கொஞ்சம் திருப்பிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோச்செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 செயின் போடுறோம். இந்த 3 செயினை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டபுள் க்ரோச்செட்டாக கணக்கு எடுத்துக்கிறோம். பார்த்திங்களா, இது ஒரு டபுள் க்ரோச்செட். இதுக்கப்புறம் மொத்தம் 3 டபுள் க்ரோச்செட் போடணும். செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த ஸ்டிச்சிலேருந்து 3 ஸ்டிச்சுக்கு டபுள் க்ரோச்செட் போடுறோம். இது 1, அடுத்தது 2, 2, இதுக்கப்புறம் 3ஆவது பாருங்கள், மேலே இருக்க ஸ்டிச்சில் போடுறோம். 3, இது 3 டபுள் க்ரோச்செட் போட்டோம். அந்த 3 செயின் ஃபஸ்ட்டு போட்டதை என்ன பண்ணுறோம், அதை இன்னொரு டபுள் க்ரோச்செட்டாக எடுத்துக்கிறோம். நம்ம மொத்தம் 4 டபுள் க்ரோச்செட் இருக்கிறதா கணக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா 2 செயின் போட்டு கீழே 2 ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணோம். 2 செயின் மேலே போடணும், 2 ஸ்டிச்சை கீழே ஸ்கிப் பண்ணோம். அப்புறம் 3ஆவது ஸ்டிச்சிலேருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டபுள் க்ரோச்செட். 4 டபுள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டு அப்புறம் ஒரு டபுள் க்ரோச்செட் மட்டும் போடணும். அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா 2 செயின் போடணும். 2 செயின் போட்டால் என்ன பண்ணணும், கீழே 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அப்புறம் 3ஆவது ஸ்டிச்சில் டபுள் க்ரோச்செட் போடணும்.
4 டபுள் crochet போடணும், அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet போடணும், அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும் 4 டபுள் crochet போடணும். நம்ம ஃபஸ்ட்டே 4 டபுள் crochet போட்டாச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டபுள் crochet போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 4 டபுள் crochet போடுறோம். ஒன்று போட்டாச்சு. இது ரெண்டாவது டபுள் crochet போட்டுக்கோங்க. அடுத்தது 3வது டபுள் crochet. இந்த பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள் தான். வெறும் டபுள் crochetடும் செயினும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி 4 டபுள் crochet போட்டுக்கோங்க. நம்ம 4 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நடுவில் ஒரு சிங்கிள் crochet ஒரே ஒரு டபுள் crochet மட்டும் போடுறோம். அப்போது 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு என்ன பண்ணணும், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போடுறோம். அந்த கேப் வரக்காக தான் நம்ம 2 செயின் விடுறோம். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறோம், இன்னொரு கேப்பு வரணும். நம்மளுக்கு ஸ்கொயர் மாதிரி கேப் கிடைக்கும். 2 செயின் போடுறோம். அப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் திரும்பவும் நம்ம டபுள் crochet போடுறோம். இப்போ சிங்கிள் டபுள் crochet போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு டபுள் crochet போட்டதுக்கப்புறம் 4 டபுள் crochet போடணும். 1 முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 4 இந்த மாதிரி 4 டபுள் crochet போட்டு முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுறோம், 2 செயின் போடணும், அதுக்கப்புறம் ஒரு டபுள் crochet போடணும், அப்புறம் 2 செயின் போடணும், அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும் 4 டபுள் crochet போடணும். இதே மாதிரி மாறி மாறி கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது இது ஒரே ஒரு டபுள் crochet போட்டு 2 செயின் போட்டிருக்கேன். கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக 2 ஸ்டிச் இருக்கும். அதில் மட்டும் 2 டபுள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஒரு டபுள் crochet போட்டாச்சு. அடுத்தது கடைசியாக அந்த செயின் போட்டிருப்போம். அந்த செயின் வழியாக என்ன பண்ணோம், கடைசியாக ஒரு டபுள் crochet போடுறோம். இந்த மாதிரி இந்த செகண்ட் ரோவை ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம 3வது ரோ போட போகிறோம். 3வது ரோ போடுறதுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் 3 செயின் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கீழே டபுள் crochet இருக்கிறதால மேலே என்ன பண்ணுறோம் 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்கிற அதே மாதிரி தான் மேலேயும் அதே ஸ்டெப் பண்ண போகிறோம். 2 இப்போ ஒரு டபுள் crochet போடுறோம். கீழே இருக்கிறத பாருங்கள், அதே மாதிரி தான் போட போகிறோம். திரும்பவும் 2 செயின் போடணும். 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு நம்மளுக்கு சென்டரில் என்ன இருக்குது, ஒரு டபுள் crochet இருக்குது. அந்த டபுள் crochetக்கு மேலே இருக்க அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு டபுள் crochet போடணும். இன்னொரு டபுள் crochet போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதே 4 டபுள் crochet போட்டிருக்கோம். இந்த மாதிரி 4 டபுள் crochet போட்டுக்கோங்க. இதே மாதிரி கீழே இருக்க ஸ்டிச்சில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதே தான் மேலேயும் பண்ணணும். 3rd ரோவுக்கு இதே பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். 3rd ரோ முடிகிற வரைக்கும் கீழே இருக்க ஸ்டிச்சை அப்படியே மேலே பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள், தேர்ட் ரோவோட கடைசிக்கு வந்தாச்சு. கடைசியாக நம்மளுக்கு மொத்தம் 4 டபுள் க்ரோச்செட் இருக்குது. 4 டபுள் க்ரோச்செட், 3 டபுள் க்ரோச்செட் அந்த ஸ்டிச்சில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கடைசியாக செயின்ஸ் போட்டிருப்போம். அந்த செயின் வழியாக நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு கடைசியாக ஒரு டபுள் க்ரோச்செட் போடுறோம். அந்த செயின் வழியாக எடுத்து நம்ம ஒரு டபுள் க்ரோச்செட், இதோட அந்த ரோ, அதாவது தேர்ட் ரோ ஃபினிஷ் ஆயிரும். இப்போ ஃபோர்த் ரோ எப்படி போடுறான்னு பார்க்கலாம். இதை ஃபோர்த் ரோக்கு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பேஸ்க்கு என்ன போட்டோமோ அதே மாதிரி தான் மேலே முழுசுமே டபுள் க்ரோச்செட் போட்டோம். அதாவது 37 டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ 3 செயின் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எத்தனை டபுள் க்ரோச்செட் இருக்கோ அந்த டபுள் க்ரோச்செட்டில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் 3 செயினுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் இருந்து டபுள் க்ரோச்செட் ஸ்டார்ட் பண்ணும். 3 டபுள் க்ரோச்செட் போடுங்க. 3 டபுள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 செயின் போட்டிருப்போம். அந்த செயினுக்கு என்ன பண்ணுறோன்னா, மூணு டபுள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் இப்போ செயின் வருது பாருங்கள். செயின் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணால், இந்த செயினுக்குள்ளே ரெண்டு செயின் போட்டிருக்கிறதுல 2 ஸ்டிச் நம்ம போடணும். 2 டபுள் க்ரோச்செட் அந்த செயினுக்குள்ளே, அந்த கேப்புக்குள்ளே விட்டு நீடில் எடுக்கணும். எடுத்து ரெண்டு செயின் இருந்தால் 2 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 டபுள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க அந்த டபுள் க்ரோச்செட்டில் அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 2 செயின் கேப் வருது. அந்த 2 செயின் கேப்பில் என்ன பண்ணுறோன்னா, 2 செயின்னா நம்ம 2 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 டபுள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூவாக அந்த ரோவோட ஃபினிஷிங் வரைக்கும் போடணும் டபுள் க்ரோச்செட். இது மாதிரி போட்டு முடிங்க. இப்போ நம்ம ஃபோர்த் ரோவோட ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கடைசி ஒரு டபுள் க்ரோச்செட் இருக்குது. அந்த ஒரு டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலே இன்னொரு டபுள் க்ரோச்செட் போடுறோம். டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு கடைசியாக நம்மளுக்கு 3 செயின்ஸ் இருக்கும். அந்த 3 செயினில் என்ன பண்ணால், கடைசி ஃபினிஷிங்க்கு நம்ம 3 செயின் வழியாக ஒரு டபுள் க்ரோச்செட் போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, கீழே செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எப்படி இருக்கோ அதே மெத்தடை மேலே போட போகிறோம். கீழே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி போடுங்க. 3 செயின் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு கீழே என்ன ஸ்டெப் இருக்கோ அதே அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் 2 செயின் போடணும். அப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போடுங்க. அப்புறம் 2 செயின் போடணும். 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் 4 டபுள் க்ரோச்செட் போடணும். இதே மாதிரி 5th ரோவும் 6th ரோவும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள்.
இப்போது இந்த ரோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் 6வது ரோக்கு என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி தான் அடுத்த ஸ்டிச்சும் போட போகிறோம். கீழே என்ன இருக்கோ அதையே அப்படியே மேலே போடுங்க. 4 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 செயினு, 1 டபுள் க்ரோச்செட்டு, அப்புறம் 2 செயினு, அப்புறம் 4 டபுள் க்ரோச்செட். இதே மாதிரி இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ 6வது ரோவும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. 7வது ரோக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டபுள் க்ரோச்செட் ஃபுல்லாகவே நம்ம போடணும். எப்படின்னா 3 செயின் போட்டு 1 டபுள் க்ரோச்செட் போடுறோம். அப்புறம் 2 செயின் அந்த கேப் ஒரு இடத்துல 2 டபுள் க்ரோச்செட் போடணும். அந்த சிங்கிள் டபுள் க்ரோச்செட் இருக்கிறதுல ஒரு சிங்கிள் க்ரோச்செட் அப்படியே போடணும். அதுக்கப்புறம் 2 செயின் இருக்கிற இடத்துல 2 டபுள் க்ரோச்செட் போட்டு இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிங்க. இந்த மாதிரி 7வது ரோ வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.